மீண்டும் நாம் புரட்சி தலைவரை பற்றி பேசுவதற்காக, அவரை பற்றி சிந்திப்பதற்காக ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சிரஞ்சீவி அனீஸ் அவர்களே, இங்கே நம்முடைய மதிப்பிற்குரிய அம்மையார் அவர்கள், அவருக்கு நீங்கள் அனைவரும் கைத்தட்டல் எழுந்து ஒன்றா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், தட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் சிரஞ்சீவி அவர் நீடூழி வாழ்க என்று கூட நாம் சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட அவருடைய பேரே சிரஞ்சீவி. ஆகவே நிச்சயமாக அவர் பல ஆண்டுகள் நம் மத்தியில் இங்கே இருந்து இங்கே புரட்சி தலைவருடைய அற்புதமான பல்வேறு விஷயங்களை அடுத்த வர இருக்கின்ற தலைமுறைகளுக்கு, ஏனென்றால் இடையிலே ஒரு 2 தலைமுறை கேப் ஏற்படும். 1984ஆம் ஆண்டு அவருக்கு உடல்நலம் கொண்டிருந்த நேரத்தில், அப்பொழுது நான் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அவர் பக்கத்திலே இருந்தேன். அப்பொழுது அவரை நாம் அமெரிக்காவிற்கு அழைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் இங்கே ஒரு பெரிய விமானத்தை, அதற்காக ஸ்பெஷல் விமானத்தை ஏற்பாடு செய்து, அந்த விமானத்தில் அதற்கு ஒரு படுக்கை ஏற்பாடு செய்து, அதெல்லாம் நம்முடைய லியாக்கத் தெரியும் என்று நினைக்கின்றேன். அவர் இருந்தார் நம்மளோட. அதெல்லாம் ஏற்பாடு செய்து அதிலே ட்ரிப் செல்ல போவதற்காக எல்லா வகையான ஒரு இன்டென்ஸ் கேர் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நாம் அந்த ஒரு விமானத்தில் ஏற்பாடு செய்து, அந்த விமானத்தின் மூலமாக புரட்சி தலைவரை இங்கேருந்து பொம்பாய் நகரத்திற்கு, அப்பொழுது பொம்பாய், பிறகு அங்கிருந்து லண்டன்லேருந்து நியூயார்க் நகரத்துக்கு நாம் அத்தனை பேர் அழைத்து கொண்டு போனோம். அந்த பொறுப்பு முழுக்க எனக்கு அது தரப்பட்டது. அந்த தினம் கேபினெட், நம்முடைய அமைச்சரவையில் எல்லாரும் சேர்ந்து, கவர்னர் குரானா எல்லாரும் சேர்ந்து இந்த பணியெல்லாம் அட்டே செய்யட்டும் என்று, அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தலைவருக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்றால் எனக்கு இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் பதவி வேண்டாம். I was an humble servant who was given the distinguished opportunity of serving the great soul. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாம் சேவை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. அதுவே எனக்கு குவாலிஃபிகேஷன் போரும், அதுக்கு மேலே எந்த குவாலிஃபிகேஷன் தேவை. இந்த மாதிரியாக ஒரு அற்புதமான மனிதர். அவரை பற்றி இப்ப நீங்க நல்ல யோசனை செய்து பாருங்கள். இன்றைய தினம் தமிழகம், நான் சொன்னால் நீங்க நம்ப மாட்டீர்கள், தமிழகம் மற்ற எல்லா மாநிலங்களை விட ஒரு நல்ல அந்தஸ்து. நீங்க சுகாதாரமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரியாக இண்டஸ்ட்ரி ஆக இருந்தாலும் சரி, எதிலையும் பார்த்தீர்களேயானால் ஃபர்ஸ்ட் செகண்ட் வரக்கூடிய மாநிலமாக இன்று நாம் பார்க்கின்றோம் என்றால், இதற்கு அஸ்திவாரம் போட்டதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பவுண்டேஷன் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது போட்ட பவுண்டேஷன். நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், அந்த காலத்தில் இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த், எஜுகேஷன், இந்த 3 நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த 3 துறைகளிலும் கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் தமிழ்நாடு என்று அப்பொழுது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். அதற்கு பிறகு நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார்கள். இத்தனை பேரும் பிரதமராக இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் தமிழ்நாடு என்று அன்று போற்றப்பட்டது புரட்சி எம்ஜிஆருடைய பொற்காலத்தில். அதுதான் நடைமுறை வந்தது. ஒரே ஒரு குணம், பல்வேறு குணங்களை நாம் பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் நான் ஒரு இடத்திற்கு போக வேண்டியிருக்குது, ஆகவே பர்மிஷன் வாங்கியிருக்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் பல முதலமைச்சரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரை பற்றி குறை சொல்வதற்காக இங்கே நான் வரவில்லை. ஆனால் அவருடைய நிறைவு பற்றி, அவருடைய அற்புதமான நற்குணங்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் யார் பார்த்தாலும் கூட ஒருவரை பற்றி கிரிட்டிசிசம், எந்த முதலமைச்சரை பார்த்தாலும் அந்த முதலமைச்சருடைய கட்சி ஆட்கள் பாராட்டுவார்கள், எதிர்கட்சி ஆட்கள் திட்டுவார்கள், சாடுவார்கள், குறை கூறுவார்கள். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்திய நேரத்தில்
அவருடைய எதிரி கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி கூட அவரை திட்ட முடியவில்லை. அவர் கூட ஒன்னும் சொல்ல முடியல. என்னுடைய அண்ணன் சகோதரர் அப்படி இப்படி பேசிதான் பண்ணணுமே தவிர டைரக்டா அவர் திட்ட முடியாது. ஏனென்றால் அஜாத சத்ரு, சத்ருகளே இல்லாத ஒரு அற்புதமான மனிதர். ஒரே ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் கொடுக்குற, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சின்ன நிகழ்ச்சி. ஒரு நாள் இதையோட நான் சொல்லிட்டே போலாம், கணக்கில் அதையோட இந்த நிகழ்ச்சியோட நிறுத்தி கொடுங்க. எப்படி அவர் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களையும் தன்னுடைய உடன்பிறப்புகளாக அரவணைத்துக் கொண்டு போகிறார்கள். அந்த காட்சி பார்க்க முடியாது. நீங்க இப்ப பார்க்கவே முடியாது, எப்பவும் பார்க்க முடியாது. யார் காலத்திலையும் பார்க்க, 10 வருஷ காலத்தில் என்னென்ன கொடுமைகள் நடத்தப்பட்டன என்று எனக்கு தெரியும். அந்த மாணவர்கள், இந்திய எதிர்ப்பு மாணவர்கள் எல்லாம் எப்படி சாகடிக்கப்பட்டார் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது புலவர் கோவிந்தன் அவர் ஸ்பீக்கராக இருந்தார். நான் அப்பொழுது எம்எல்ஏ ஆக இருக்கேன், எதிர்கட்சி. அப்புறம் நான் மந்திரி ஆகிறேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலே சுகாதார மந்திரி. புலவர் கோவிந்தன் டிஎம்கே. அவர் திடீர்னு, அப்புறம் எம்எல்ஏ கிடையாது, நான் மந்திரி ஆகிறேன். இங்க நுங்கம்பாக்கத்தில் என் வீடு. திடீர்னு ஒரு நாள் வருகிறார். வந்த உடனே அங்க போலீஸ் சார் யாரோ புலவர், அவருக்கு தெரியல. ஏன்னா டைப் இப்ப யாருக்கு தெரியும், இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியாது. லியக்கத்தை ஒரு அளவுக்கு தெரியும், ஏன்னா அவர் இன்னும் இளைஞராக. அது ஒரு கேப், ஜெனரேஷன் கேப். போலீஸ்காரருக்கு புலவர் கோவிந்தர் யாரும் தெரியல. நான் உடனே வெளியே போய் அவரை டிஎம்கேன்னு பார்க்கக்கூடாது, புரட்சி தலைவர் இதெல்லாம் வாட்ச் பண்ணுவார் தூரத்தில். அவர் இதெல்லாம் பார்ப்பார். உட்காந்து என்ன விஷயம்னு சொன்னார். ஒன்றும் இல்லை, என்னுடைய தொகுதி, அந்த பழைய தொகுதி, நான் இப்போ எம்எல்ஏ கிடையாது. அதில் நீங்க அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிறது, அந்த தொகுதியில் நீங்க எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் நமக்கு செய்யணும். ஆஸ்பத்திரி எல்லாம், சின்ன சின்ன ஆஸ்பத்திரி எல்லாம் கட்டி கொடுக்கணும். ஒரு லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி செய்யாது கொடுத்தேன். கொடுத்து பார்த்தேன். அது பார்த்தா ஏறத்தாழ ஒரு 6-7 கோடி ரூபாய் ஆகும் அந்த லிஸ்ட் நம்ம நிறைவேற்றணும். அவர் டிஎம்கே இருக்க. நான் நாளைக்கு உங்க போன் கொடுங்க, அப்ப செல்போன் கிடையாது, உங்களுக்கு போன் பண்றேன்னு சொன்னேன். அப்போ இதை எடுத்துக்கிட்டு போய் நேராக தலைவர்கிட்ட காமிச்சேன், புரட்சி தலைவர்கிட்ட காமிச்சேன். சார் இந்த மாதிரி புறவன் வந்தாரா, ரொம்ப சந்தோஷம். போகக்கூடல, நீங்க நல்லா யோசனை பண்ணணும். டிஎம்கே இருக்கிறவன் நம்ம வீட்டுக்கு வராரு பாத்தீங்களா, டிஎம்கே பிரமுகர் புரட்சி கோபுரம் வந்தாரா, ரொம்ப சந்தோஷம். அவர் எல்லாம் நல்லா கவனிச்சீங்களா பாருங்க, அந்த குணம் இந்த மாதிரி இல்ல. ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு, இந்த லிஸ்ட் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் செய்யணும்னு சொல்றாரு. அதுக்கு எவ்வளவு செலவாகும் புரட்சி தலைவர்? அது ஒரு 6-7 கோடி ரூபாய் ஆகும். இந்த லிஸ்ட்ல இருக்கிற அத்தனையும் அவருக்கு பண்ணி கொடுங்க. அப்புறம் ஒரு ஜோக் அடிச்சார். அப்ப நாவலர் நிதி அமைச்சர், நீங்க நாவலர் ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணுவாரு, நீங்க அந்த ஃபைல கோப்புல இது முதலமைச்சரிடத்தில் பேசப்பட்டதுன்னு ஒரு குறிப்பு போட்டுருக்கோம். அப்ப நாவலர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படி சொல்றாரு, சொல்லி கொடுக்குறாரு எனக்கு புரட்சி தலைவர் பாருங்க. அப்படி கோப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு சொன்னார், இது எல்லாம் நிறைவேற்றி நீங்களே அங்க செய்யாத இருந்து பக்கத்துல இருந்து பூரத்தை நிறைவேற்றி செய்யுங்க சொல்லுங்க. என்ன மாதிரி ஒரு கிரேட் நல்ல யோசனை பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல, நான் கம்பேரிசன் சொல்லக்கூடாது, யாராவது ஒரு ஆளுங்கட்சியில இப்படி ஒரு எதிர்கட்சி பிரமுகரை கவனித்தது வரலாறு உண்டா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதான் புரட்சி. சொல்ல முடியாது, அப்படியே நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணங்களை படைத்திருக்கக்கூடிய, என்றும் அவருடைய புகழ் நீங்காது. ஏன்னா யாராக இருந்தாலும், பேரறிஞர் அண்ணா பத்தி யாரும் ஒரு குறை சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா அது மாதிரியாக புரட்சி தலைவர் உண்மையான அண்ணா சொன்னார் பாருங்க, அவருடைய முகம் காட்டினால் எனக்கு எத்தனை 30,000 ஓட்டு கிடைக்கும். அண்ணாவே சொல்றார், தலைவர் தன்னுடைய தொண்டரை, புரட்சி அவர்கள் தொண்டர் அவரே சொல்றார். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான புரட்சி தலைவரை பற்றி இங்கே புகழ் பாடுவதற்கு, புகழ் என்று சொல்வதற்கு இல்லை, அவருடைய உண்மையான நற்குணங்களை இங்கே நமக்கு சொல்வதற்காக வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய
நம்முடைய சிரஞ்சீவி அனீஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஐயா டாக்டர் ரெட்டி அவர்களே, என் அன்பு சகோதரியும் கோவை மாவட்டத்தில் ஹோமியோபதி கல்லூரியை நடத்தி கொண்டு வருகின்ற அருமை சகோதரி ரீமாரோஸ் மார்டின் அவர்களே, அருமை பெரியவர் முன்னாள் IPS அதிகாரி ஐயா நந்தகோபால் அவர்களே, என் அருமை தம்பி உடுமலை லியாக்கத் அலி கான் அவர்களே, என் அருமை தம்பி ஜக்குவார் சந்திரன் அவர்களே, என் அருமை உடன்பிறப்பு PRO சங்கத்துடைய தலைவர் விஜய் முரளி அவர்களே, இதற்கு இணையாக பாடல்களை தயாரிப்பதற்கு உறுதுணையாக இருந்த பெருமதிப்பிற்குரிய சகோதரி அவர்களே, பாடல்கள் எழுதி இசையமைத்து எம்ஜிஆர் கீதம் ஏற்பாடு செய்த சிரஞ்சீவி அனீஸ் அவர்களே, எம்ஜிஆர் கீதம் இப்போது நீங்கள் கேட்டீர்கள். நானும் அருமை ஐயா அவர்களும் லியாக்கத் அலி கான் அவர்களும் ஜக்குவார் தங்கம் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு அதிகமாக தொடர்பு வைத்தவர்கள். இன்று இந்த ரெட்டையிலை என்று சொல்கிறார்களே, இந்த ரெட்டலைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு சேர்ந்து 1973ஆம் ஆண்டு உயிர் கொடுத்தவர் நம்முடைய டாக்டர் கண்டே ஐயா அவர்கள் என்பதை நான் கண்டோடு தெரிவித்துள்ளேன். அப்போது கோவை மாவட்டத்தில் கோவை மேற்கு தொகுதியில் பெருமதிப்பிற்குரிய அருமையன் நன்சே அரங்கநாயகம் அவர்கள் முதலாக தமிழ்நாட்டில் இரட்டைகளில் போட்டியிட்டார்கள். எல்லோரும் பம்பரம் போல் சுழன்று பணியாற்றினார்கள். அருமையா டாக்டர் கண்டே அவர்களுடைய கடுமையான உழைப்பால் அந்த தெலுங்கு பிராமணா ஸ்டேட்டில் அப்படியே 100க்கு 100 புரட்சித் தலைவருடைய இரட்டையிலை சங்கத்திற்கு விழுந்ததற்காக 500 ஓட்டுகளில் அருமையண்ணன் அரங்கநாயகம் அவர்கள் ஜெயித்தார்கள். இவைகளெல்லாம் பழைய சம்பவங்கள். இன்றைய பொறுத்தளவு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த காற்றில், இந்த நீரில், இந்த உலகத்தில் நாம் விடும் மூச்சில், நம்முடைய நடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் சொல்வதாக சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த ஐயா HV ஆண்டே அவர்களுக்கும், அதிலும் உலக சாதனை தகுதி பெற்றவர் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும், மேலும் இது போன்ற சாதனைகள் அவர் படைக்கவும், சிரஞ்சீவி அனீஸ் பத்திரிகை துறையில் 25 வருட காலமாக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து சிரஞ்சீவி அனீஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கீதம் இசை வெளியீட்டு விழா. இந்த நிகழ்ச்சி உருவானது காரணமே வந்து மக்கள் திலக எம்ஜிஆர் அவர்களை போற்றி இனி நடைபெறும் விழா மற்றும் நிகழ்ச்சிகளில் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து மரியாதை செலுத்தி அந்த நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும்ன்றது தான் இந்த எம்ஜிஆர் கீதத்தோட கான்செப்ட். இந்த ஒரு நிமிடம் பாடலோட அதை தொடர்ந்து 5 பாடல்களும் இடம்பெறுகிறது. மொத்தம் 6 பாடலாக இந்த எம்ஜிஆர் கீதத்துக்கு பாடல்கள் எழுதி இசையமைத்திருக்கிறேன். நம் நாட்டுக்கு தேசிய கீதம் போல மக்கள் திலக எம்ஜிஆரை போன்ற அனைவருக்குமே எம்ஜிஆர் கீதம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அவருக்கு நாங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ரசிகர்களை போற்ற அனைவரும் வந்து மரியாதை செலுத்தும் விதமாக இது அமைந்துள்ளது. மக்கள் திலகம் எம்ஜிஆரோட பக்தர்கள், ரசிகர்கள், விசுவாசிகள் அனைவரும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்து சிறப்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி வந்திருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.